அவர் தலைமையில் நம்ம போகும்போது இந்த நேரத்தில் நமக்கு யார் எதிரி? நமக்கு திமுக எதிரி. திமுக எதிரின்னா நமக்கு அவங்களுக்கு என்ன நிலத்தகராறா? ஒன்றும் இல்லை. திமுகவுக்கு அண்ணா திமுக நிலத்தகராறுலாம் ஒன்றும் இல்லை. மக்கள் விரோத ஆட்சி திமுக எப்போ ஆட்சிக்கு வந்தாலும் சரி மக்கள் பணி செய்யாம அவங்க வாரிசு அரசியல முன்னெடுப்பாங்க. ரெண்டாவது என்னன்னா பெருத்த ஊழல், கீழே இருந்து மேலே வரைக்கும் ஊழல் நடக்கும். ஊழல் நடக்குதுன்னு நாள்தோறும் பத்திரிகையில நீங்களே போடுறீங்க, பத்திரிகையில காமிக்கிறீங்க. நிர்வாகம் மோசமாக இருக்குன்னு நீங்களே சொல்றீங்க. ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி நிர்வாகமே 200 கோடி ஊழல் நடந்தது. 69 மாநகராட்சி உறுப்பினர் இருக்காங்க திமுகவில். 69 பேர்ல 5 மண்டல தலைவர் எடுக்க முடியல, எடுக்கல. நிர்வாகம் இதனால மறு சீராய்வு, வரி சீராய்வு நடத்த சொன்ன நீதியரசரையும் இவங்க இன்னைக்கு நீதியரசரையும் மதிக்கல. நீதிமன்றத்தையும் இந்த ஆட்சியாளர் மதிக்கல, நிர்வாகம் மதிக்கல. ஏன்னா இன்னைக்கு எப்படி அதிகாரிகளை வச்சுட்டு எப்படி போய் எடுக்க முடியும்? வீடுகள்லாம் பிரதிநிதி இருந்தா தானே முடியும். செய்யல.